அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கின்றார். இவர் இடப்பெயர்ச்சியாக கூடிய ரிஷப ராசி தனுசு ராசிக்கு 6ஆம் இடமாகும். 6ஆம் இடத்திலே குரு வருவது நல்லதல்ல. மேலும் ராசியாதிபதியும் அந்த ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானாதிபதியுமாகிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். ஆகையினாலே அவர் சுப பலன்களை கொடுக்க மாட்டார் என்பது தெளிவு. ஆனாலும் ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வையினாலே அவர் ரிஷபராசியிலிருந்து பார்க்கக்கூடிய 5ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு, அந்த வீடுகளை குரு பார்ப்பதனாலே குரு பார்க்கில் கோடி புண்ணியம் என்ற வகையிலே குருவின் பார்வை படக்கூடிய இடங்களில் அந்த தனுசு ராசிக்கு குருவின் பார்வை படக்கூடிய அந்த வீடுகளை பொறுத்த மட்டிலே இந்த தனுசு ராசிக்கு பல சுப பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன. ரிஷபராசியிலே உள்ள குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கின்றார். கன்னிராசி இந்த தனுசு ராசிக்கு 10ஆம் இடமாகும். அது ஜீவனஸ்தானமாகும். மேலும் அது புத பகவானுடைய வீடு ஆகும். புதனும் சுபகிரகம், குருவும் சுபகிரகம். இந்த குருவும் புதனும் சுபகிரகங்களாகி அருள் விருத்தியை கொடுக்கக்கூடிய சுபகிரகங்களாகும். தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு பகவான், அவரும் அருள் விருத்தியை கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட சுபகிரகமாகிய புதனுடைய வீடாகிய கன்னிராசி தனுசு ராசிக்கு ஜீவனஸ்தானமாகி அந்த ஜீவனஸ்தானத்தை ராசிநாதனாகிய குரு பகவான் பார்ப்பதனாலே தனுசு ராசிக்கு 10ஆம் இடமாகிய கன்னியை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்களுக்கு ஜீவனம் சிறப்பாக இருக்கும், கர்மா சிறப்பாக இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே முன்னேற்றம் காண்பார்கள், லாபம் காண்பார்கள். இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் வியாபாரிகள் நல்ல வியாபார முன்னேற்றத்தை காண்பார்கள், நல்ல லாபத்தை காண்பார்கள், அந்த வியாபாரத்திலே பெருமை காண்பார்கள். இவர்கள் இருக்கக்கூடிய காரியத்தில் எல்லா காரியங்களிலுமே வெற்றி அடைவார்கள், சிறப்படைவார்கள். ஏனென்றால் அது கர்மாஸ்தானமாகும். அவர்கள் எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய கர்மா எல்லாவற்றிலுமே அவர்களுக்கு சிறப்பு கிடைக்கும், மேன்மை கிடைக்கும் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு. மேலும் இந்த ரிஷபராசியிலே உள்ள இந்த குரு பகவான் இந்த தனுசு ராசிக்கு விரயஸ்தானமாகிய விருச்சிக ராசியை பார்க்கின்றார். குரு பகவான் பார்க்கின்ற அந்த விருச்சிக ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு அது விரயஸ்தானமாகும். அது விரயஸ்தானம், அயன சயன சுகபோகஸ்தானம், அயல்நாட்டு பயணஸ்தானமாகும். ஆகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் பார்க்கவிருப்பதனாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு அயன சயன சுகபோகம் சிறப்பாக இருக்கும், படுக்கை சுகம் சிறப்பாக அமையும், தூக்கத்திற்கு பஞ்சமில்லை. மேலும் இவர்களுக்கு பொருள் விரயங்கள் ஆகும் என்றாலும் கூட அந்த பொருள் விரயங்கள் எல்லாம் சுப காரியங்களுக்காக, நற்காரியங்களுக்காக செலவழிக்கக்கூடிய விரயமாக இருக்கும். அதாவது சுப விரயங்களாக அமையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. மேலும் இவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வார்கள். அந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக பலவிதமான வருமானத்தை, ஆதாயத்தை தேடிக்கொள்வார்கள். அவ்வாறு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதனாலே இவர்கள் தொழில் முன்னேற்றம் அடையும். வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கிருந்து பலவிதமான முதலீட்டாளர்களை அழைத்து வந்து இங்கே தனுசு ராசி அன்பர்கள் அவர்கள் தொழிலை, வியாபாரத்தில் விருத்தியை காண்பார்கள் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள். அடுத்ததாக
இந்த ரிஷபராசியிலே உள்ள குரு பகவான் இந்த தனுசு ராசிக்கு 2ஆம் இடமாகிய மகர ராசியை பார்க்கவிருக்கின்றார். 2ஆம் இடம் என்பது பண வரவு, குடும்ப நலம், கல்வி, வாக்கு மற்றும் நேத்திரம் ஆகியவற்றின் சிறப்பினை கொடுக்கக்கூடிய இடமாகும். ஆகவே தனுசு ராசிக்கு 2ஆம் இடமாகிய மகரத்தை குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி முதல் பார்க்கவிருப்பதனாலே இந்த குரு பகவானுடைய பார்வையினாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். அவர்கள் எதிர்பார்த்த பணம் கொடுத்து வருமோ வராதோ என்று எதிர்பாராது இருந்த பணம், இப்படி பல வகையான பண வரவு அவர்களுக்கு அதிகரிக்கும். அவர்களுக்கு குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லோரும் நலமாக இருப்பார்கள். எல்லோரும் சுமூகமாக ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி சிறப்பாக பாசத்தோடு, நட்போடு, அன்போடு, சந்தோஷமாக குதூகலித்திருப்பார்கள். இந்த குடும்ப நலம் காக்கப்படும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. மேலும் இந்த தனுசு ராசியை சார்ந்த மாணவர்கள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அவர்கள் கல்வியிலே சிறப்படைவார்கள். இதற்கு முன்னால் இருந்ததை விட அதிக மதிப்பெண்கள் பெற்று கல்வியிலே திறம்பட விளங்குவார்கள் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள். மேலும் இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு வாக்கு சிறப்பாக அமையும். அவர்கள் வாக்கினாலேயே பலவிதமான காரியங்களை சாதிப்பார்கள். பல அன்பர்களை தேடிக்கொள்வார்கள். பலவிதமான நட்புகள், உறவுகளை இவர்கள் தேடிக்கொள்வார்கள். வாக்கு சிறப்பாக அமையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. குரு பகவான் தனுசு ராசிக்கு 2ஆம் இடமாகிய மகரத்தை பார்ப்பதனாலே, மேலும் இந்த தனுசு ராசி சார்ந்த அன்பர்களுக்கு இதற்கு முன்னால் ஏதும் கண் சம்பந்தப்பட்ட நோய் இருந்திருந்தால் இப்பொழுது அந்த குரு பகவானுடைய பார்வை விழுவதனாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்த கண் நோய் அல்லது கண் பார்வை மங்கலாக இருந்தது, இப்பொழுது கண் நோய் நீங்கி கண் பார்வை தெளிவாகி சிறப்பாக வாழ்வார்கள். ஆகவே வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியை விட்டு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவானால் தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம், பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கும். அயன சயன சுகபோகம் கிடைக்கும். படுக்கை சுகம் கிடைக்கும். சிறப்பான நன்மை தரக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் அமையும். மேலும் சுப விரயங்களாகும். பொருள் விரயத்தின் மூலமாக பல சுப காரியங்கள் நடந்தேறும். மேலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும். கல்வி சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய வாக்கு சிறப்பாக இருக்கும். வாக்கு பலம் பெறும். மற்றும் அவர்களுக்கு கண் பார்வை தெளிவாகி கண் நோய் நீங்கும். இப்படிப்பட்ட சுப பலன்களை மேலும் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலே தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்திலே செல்வதனாலே கண்ணியமாக, அடக்கமாக இருந்து பகைவர்களுக்கு அனுசரித்து சென்று பகைவர்கள் தம்மை தாக்காதபடி, பகைவர்களால் தனக்கு எந்த விதமான கெடுதலும் தீங்கும் நேரிடாதபடி அன்பாக, பணிவாக சென்று அந்த பகைவர்களையும் கனிவோடு, கண்ணிய பண்போடு வெற்றி கொள்வார். இப்படிப்பட்ட பலாபலன்களை ரிஷபராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய குரு பகவான் தரவிருக்கின்றார். தனுசு ராசி அன்பர்களுக்கு அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.